Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வந்து ஹாரரான ஒரு ஹாண்டடான கேம் தான் விளையாட போகிறோம். அதுவும் அவ்வளோ சீன்னா இல்லை இந்த கேமுக்கு. இது வந்துட்டு ட்ரெயின் எஸ்கேப். நீங்கள் வந்துட்டு நான் ஏன் இப்போ திருப்பியும் ட்ரெயின் எஸ்கேப் எடுக்கிற ப்ரோ, அதான் ஆல்ரெடி லேண்டியே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஏன்னு தெரிலங்க, என்னாச்சுன்னு தெரில, சரியாக வரல. அதனாலேயே வந்துட்டு நான் வந்து இதை எடுத்துட்டேன். இதில் நான் ஒருத்தனால தான் எடுத்துருக்கேன். அவனுக்கு காதும் வணங்காது, ஒன்றும் வணங்காது. வந்தானா கைமா பண்ணி விட்டு போயிடுவான். அவன் தான் மிஸ்டர் மொட்டையன். இந்த இதில் வேறு கையில் கன்னோடு சுற்றுவான். சரி, மேலே போயிடுவோம் மிஸ். மேலே போவோம். அடித்தானா கூட பரவாயில்ல. வாவிடே, இப்படியாடா வந்தோன்னே அடிப்ப பயபுள்ள. நம்மளை பற்றி தெரில கேஸ். அதாவது நான் அவனை வச்சு செஞ்சதுன்னா அவனுக்கு ரொம்ப கோவத்தில் இருக்கான் போல பயபுள்ள என் மேலே. அதனால தான் வந்தான் சட்டா போட்டா இருப்பிட்டு அந்த மாதிரி போட்டு சொல்லிட்டேன். டே ஏன்டா அவனுக்கு இந்த கொலவெறி? ஏண்டா என்னையே அடிச்சிட்ட பார்த்தியா? அடிச்சிட்டா பார்த்தியா? அண்ணனே அடிச்ச பத்தியா? நீ என்ன அடிச்சது கூட தவறு இல்லடா. உன்னை வீட்டை விட்டு வெளியே போகலன்னு நம்ம வெளியே. டே, உன் கையில் இருக்கிற கன்னை ஒண்டி பிடிக்கிட்டேன்னு வைங்க, நீ தான் ஒரு வெத்து பீஸ்டா. அது என்னோட லிட்டில் பிரதர்ஸ்கிட்ட கேட்டாலே சொல்லுவாங்க. ஆனால் இவெல்லாம் வெத்து பீஸு. ஆனால் நம்ம கன் எடுக்கிற மட்டும் வாயை மூடிக்கின்னு இருக்கணும். ஓகே, பிளாங்க் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஓகே, பிளாங்க்கு எஸ். ஆனால் இவங்ககிட்ட கொஞ்சம் உஷாராகவே இருங்க. ஏன்னா இவனை பற்றி யாருக்குமே தெரியாது, எங்கேருந்து வருவானான்னு தெரியாது. ஆனால் வெளியே ஒண்டி வந்தான் சம்பவம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு இவன் நமக்கு ஒரு பலியாடு மாரி தான். இங்கேருந்து வந்துடாத. ஓ, லேட்டஸ்ட். இது நல்ல ஒரு பொருள் தான். ஆனால் கீழே வரைக்கும் போகிறதுங்க, எங்கேயே போட்டுருவோம் போல. அதுக்கப்புறம் நமக்கு தங்க காசு வேணும். ஒன்றும் இல்லை டேஸ், நான் இது வரைக்கும் கீழே சுற்றிக்கிறேன். மாட்டானா கண்டிப்பாக மேலே தான் இருந்தாங்க. இந்த சேஃப்டி போடும்போது ஒன்று அடிச்சிடாதரா. ஆமாம், வெப்பன் கீ கிடச்சாச்சு பரவாயில்லைங்க. சரி வாடா டே, நீ நானே பார்த்துருவோம். வா 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 பேஸ். எப்படியும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி மேலே போனால் போதும். மொட்டடே, மேலையாட அடக்காட்டுறதுக்கு இருக்க என்ன பண்ணுறது எனக்கு தெரியுமா? இங்கே பாடுறா. ஓகே, போடா. எஸ், இருங்க சார். அவன் தூங்கிட்டானான்னு பார்ப்போம். தூங்கிட்டான் நம்ம வச்சு செஞ்சிடலாம் தான். ஷாட்கன்னை வச்சுக்கிட்டு என்னையா போட்டு சொல்கிற? இதுக்கு மேலே ஷாட்கன் உன் கையிலேயே கிடைக்காதுடா. கேஸ், இதுக்கு மேலே வந்தான் என் போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கோம்னா எங்கேயே போட்டு போகணுங்க. சேஃப்டி எங்கே? போல என்கிட்டயே கேஸ். ஆனால் உங்களுக்கே தெரியும், நான் கிராணியை வந்து கூட்டிகிட்டு வரணுன்னு. ஜஸ்ட்டு மொட்டையன்
டேய் நான் பண்ண போது ட்ரே எஸ்கேப்டா, அதுக்கு ஏதாவது தாங்கடா. ஓகே இந்த ரூமில் தான் வந்தான். இங்கே ஸ்டடி இருந்தாலும் நமக்கு லக்கு தாங்க. ஓகே ஏ நான் ஏன் இப்போ கூச்சனா, ஏன்னா அவன் கையில் போச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அவனாம் ஆட்டம் ஆடுவான். நான் சாகக்கூடாதுங்க, நான் அதுதான் முடிவு. டேய் மெசேஜ் போடாதீங்கடா, இவனுங்களாலேயே சத்துருவோம் போல. ஏ பிளாங்க்லர்ரா, சும்மா கடுப்பேற்றிக்கிட்டு இங்கே இருக்கானாங்க. ஓகே இல்லைங்க, இப்போ பிளாங்கை போடுறோம், அந்த பக்கம் என்ன இருக்கும். ஓகே இது மட்டும் நம்ம அடி வாங்கல. கன்னும் வந்துட்டு லிஃப்ட்டு கூட போடு வர்ற மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்லேட்டரே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அப்படியே கீழே குத்துவோம். டேய் நான் வீழ்வேன் என நினைத்தாயோ, அவன் தானா இன்னைக்கு தூக்கிட்டேன்டா. கேஸ் ஆனால் இவன் நேரம் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்துடுவான். ஓவரான பில்டப்லாம் பேசக்கூடாது. அவன் என் கன்று எங்கே இருக்கு? லிஃப்டில் தானே. எங்கள் நம்ம லிஃப்ட்டுக்கிட்ட போயிடுவோம். லிஃப்ட்டு இந்த பக்கம் தானே இருக்குது. நான் லிஃப்ட்டு எங்கே இருக்குன்னு மறந்து போயிட்டேன், ரொம்ப நாள் விளாடாதனால. ஏன்னா நான் இதுக்குள்ளே இருக்க கன்னை இப்போ தட்டி தூக்க போகிறேன். என்னை ஒத்துங்க, நான் போயிட்டு லிஃப்ட்டுக்குள்ளே விழுந்துட்டேன். லிஃப்ட் அப்படியே கீழே அமைச்சிருச்சு. ஏன் ப்ரோ அது இப்போ நீ ஏன் ப்ரோ இப்போ லிஃப்ட்டு கீழே அமைச்சிருக்க, அப்புறம் இப்போ எங்கேருந்து ப்ரோ போவோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு இடத்துக்கு போக போகிறோங்க. குறுக்க ஏன் வந்தாங்க அடிச்சு மிச்சிட்டு போய்கிட்டே இருங்க. அவன் பாருங்க கன்று இல்லாமல் உலாத்திக்கிடுவான். அவனை யாரெல்லாம் பாவம்னு நினைக்கிறீங்களோ என் பாவம் அப்படின்னு போடுங்க. யாரெல்லாம் ஒரு தண்டோன்னு நினைக்கிறீங்களோ தண்டோன்னு போடுங்க. ஓகே இங்கே ஒரு தேங்காய் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஓகே காக்கா கிட்ட என்ன உங்களாம் பேச்சே ஏன்னா அதுக்கிட்ட என்ன இருக்கு பாருங்க, ட்ரெயின் கீழே. கீழே போயிடாது, கீழே போனேன் அவன் எடுத்தான் நான் அவ்வளோதான். துரத்தி அடிப்பான்டா, என்ன துரத்தி அடிப்பான். மேலே பக்கம் உஷாராக இருக்கணும். உஷாராக இல்லை கொஞ்ச நேரத்தில் மிஸ்டேக் ஆகிடுங்க. ஓகே கமான் ஜிம்மி. சரி நாய் போயிடுறா, இது நான் நாய் போயிடலாம் எனக்கு வச்சுக்கிறீங்க. ஏப்பா டேய் அவன் சுடும் போது வந்து அல்டிமேட்டாக கொடுக்குறானுங்க, அதுவே நான் சுடும் போது ஏன்னா கொடுக்குறீங்க. டே வந்து தொலைஞ்சிடாங்க. கோகோனட் எடுத்துட்டு கிளம்பிடுவீங்களா? எனக்கு தெரியும்டா இது உள்ள ஏதாச்சும் இருக்கும்னு. வாடாடே வாடா, மேலே எட்டனா பவ்வா கிளம்பிட. அவன் கண்ணை பார்த்தீங்க நான் சோப்பா ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம பெட்டை போட்டு நினச்சி அவன் பெட்டுக்குலாம் கிராணியோட பெட்டை போட்டு தள்ளிட்டோம். அதுக்கு தான் கழுவுறது. அதை ஏன்டா போட்டு தள்ளுன அப்படி சொல்லி கழுவு செம்ம கோத்தில் இருக்காங்க. நான் அப்படி தான்டா போட்டு தள்ளுவேன். நீங்கள் 2 பேரும் என்ன போட்டு தள்ளும் போது நான் அதோட பெட்டை போட்டு தள்ளக்கூடாதா?
எஸ் நான் சொல்கிறது ஆமாண்ணா எஸ்ன்னு போடுங்க, இல்லைண்ணா நோன்னு போடுங்க. போடு, இதுவும் கிடச்சிருச்சு. ஆமாம் நமக்கு ஒன்றும் என்ன கிடைக்கல. ட்ரெயின் கீ எக்ஸ்லேட்ரு. நான் தப்பிக்க போகிறேன்டா, ஒன்றும் என்னோட துரத்துற மரியாதைடா, ரெஸ்பெக்ட் கொடுறா. நானா தப்பிச்சிட்டேன் வையே, ஒன்னா நீ வந்துட்டு அவ்வளோதான் தெரியுமா. தப்பிக்க போகிறேன்டா தப்பிக்க போகிறேன்டா நல்லதாக மறந்துட்டேன்னு நினச்சேன், அதுக்கு தான் வந்திருக்கோம். இல்லை ஒன்றும் இதையும் பாடப்படுது இல்லையா. வாடா. எஸ் பசமாக மாட்டிக்கூடாது, அதுவும் இவங்கிட்ட மாட்டிக்கவே கூடாது. அவ்வளோதான். இப்போ நான் அவனை வந்துட்டு டிஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுவு எடுத்துட்டானா அப்படியே எங்கே ஓடிடுவான். எப்படி ஓகே, இங்கே தான் இங்கே 2 பொருள் இருக்குது, மிச்சம் ஒரு பொருள் வெளியே இருக்குது. அதுக்கு பேர் தான் ட்ரெயின் கீ. அந்த கீ எடுத்துகிட்டே போயிடுவாங்களா. அவன் வேறு கீழே இருக்கானே, ஆனால் எப்படா போகிறது. வாடா பேரப்பையா, நான் ஜெயிக்க போகிறேன்டா. என்னடா கண்ணு செவந்து ரொம்ப கொடூரமான தெரியுறேன், பயமா. நான்லாம் எதுக்குமே பயப்பட மாட்டேன்டா, ஏன்னா நான்லாம் சோலோ பிளேயரு, கிங்கு பிளேயரு. உன்னையே அடித்து ஓட விட்றேன்னா இந்த கிராணி அதுக்குன்னு கூட்டிகிட்டு வர சொல்லாதுங்க, அது என்ன அடித்து ஓட விடும். துரத்துற இடத்துல துரத்தாத மாரி எனக்கு துரத்த வந்துடும். இப்போ லெட்ரலி நான் கேம் பிளேயை முடிக்க போகிறேன், அதுவும் 12 நிமிஷத்துலேயே நான் கேம் பிளேயை முடிக்க போகிறேன். 12 13 எதுவுமே தெரில, தப்பிச்சிட்டான்னு தெரியும். எனக்கு சப்ளையை கொடுக்குறோம், அந்த எக்ஸலேட்டரா கொடுக்குறோம். இப்போ அவன் அடித்தா கூட எனக்கு கவலை இல்லை, ஏன்னா இப்போ நம்ம ஏன்டா அந்த வன்மம் உனக்கு. இப்போ அடித்தா பிரச்சனை, சும்மா தான் சொன்னேன். அடித்தான் தலைவரை அடித்தா பரவாயில்ல, உடனே நான் அடிக்கிறதுக்கு ஓடி வர மாட்டேங்கிறாங்க. சரியான திருடன் அவன், திருடன். வரான். ஓகே தப்பிச்சிட்டேன். ஏண்டாடி நீ இங்கிட்டே நின்றுருந்தா நான் மாட்டியிருப்பேன், நீ என்ன மாரியே வந்து சுற்றிக்கிட்டு வரப்பட்டியா. அங்கே நிற்கிறடா, உலகத்தில் ஒன்றை மாரி முக்கால் வேறு எவனும் இருக்க முடியாதுடா. ஓகே முதல் வெளியே வந்துருக்கோம், ஏன்னா அப்புறம் உள்ளுக்கு போகும்போது அடிச்சிட போகணும். கேஸ் லிட்ரலி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்கன்னாங்க. ஃபாலோ பண்ணுறியாடா பாடி சோடா, வாடா. வாடா சீக்கிரம் வா. இவன் ஃபாலோ பண்ணுறதும் நல்லது இருக்குது. என்னன்னா இவன் நம்மளை தானே ஃபாலோ பண்ணுறான், ஸோ நம்ம அப்படியே போய்ட்டு ஒரு ஜாமனை அப்படியே வச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ இவன் வந்துட்டு எப்படின்னா வந்துட்டு லைக் அவனுக்கு ஐடியாவே இல்லை, அவன் எங்கே போகிறான், நம்மளே ஃபாலோ பண்ணுறானா இல்லை நம்மளாம் அவனை ஃபாலோ பண்ணுறோமான்னு ஐடியாவே இல்லை. ஸோ இதை மட்டும் வச்சுட்டு நம்ம அவன் வரதுக்குள்ளே இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அவ்வளோதாங்க, அவன் எஸ்கேப் தான்.
வரானா என்ன கேஸ்? வந்தாலும் பிரச்சனை இல்லை, அடிக்கிற முறையில். வரானா? ஏங்க சத்தியமாக சொல்கிறேங்க, எஸ்கேப்பே ஆக போகிறேங்க. நான் எஸ்கேப்பே ஆக போகிறேன். ஒன்றும் ஏன்டா வரான்னு தெரில. வா 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 வாடா, வா 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 வா. ஏன் உன் கண்ணு ஒன்றுமே ரெட்டாக இருக்கா? இட்ஸ் பாசிபிள்யா? இந்த கேம் இந்த கிளிச் ஆச்சா என்னது? எஸ், கிளிச் ஆகிட்டாலும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு வழிவகுத்து கொடுக்குதுங்க இந்த கேமு. அந்த வகையில் அந்த கேமை பாராட்டினா ஓகே. எஸ், நம்ம அனுமா தப்பிக்க போகிறோங்க. ஏன்னா இருக்கிறது ஒரு பொருள். ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு வைங்க ட்ரெயினு, அது பாட்டு பிச்சுக்கும். எங்கேயே விட்டு போகக்கூடாதுங்க. இவங்க வரட்டும். என் கையை இன்னும் இறந்து மாரி அவனு மாரி இருக்குங்க. ஓகே வாடா, வா வா வா. ஏன்னா இவனை இங்கேயே விட்டுட்டு போய்ட்டோம்னா அப்புறம் நம்ம வரும்போது அடிச்சுக்கிருப்பான். ஆனால் தான் நம்ம இவனை அப்படியே கூட்டிகிட்டு போயிடணும். இதை தப்பிக்க போகிறோம். இப்போ அந்த ஒளி வட்டம் என் கண்ணில் அப்படியே தெரியுதுங்க. ஏன்னு சொல்லிட்டா, ஏன்னா ஒரே ஒரு இதை போட்டால் எஸ்கேப் ரியலி. ஆனால் இதை போட விடும். நான் ஃபாலோ பண்ணுறேன்னா என்ன அவன் வரதுக்குள்ளே நான் தப்பிச்சிடலாம். ஆனால் இப்போது சிக்கலுங்க, கதவு வேறு சாத்தணும்னா. அவ்வளோதாங்க, ட்ரெயின் இன்ஜின் ஆன் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணுற ட்ரெயினை ஆடே மொட்டையா. உன்கிட்ட நான் ஒரு தடவை தான் தெரியாமல் அடி வாங்கினேன். ஆனால் லிட்ரலி நான் டே 2லேயே வந்து வெளியாகிட்டேன். நீங்கள் என்ன பாருங்க, அல்டிமேட்டுங்க. ஆனால் அவங்க கொட்ட வச்சு நான் வந்து முடிச்சிட்டேன் கேமை. அது 17 நிமிஷம். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுல அது வந்து 18 நிமிஷம். ஓகே கேஸ், நான் கடைசி மட்டும் அந்த கொஞ்சம் பயத்தில் இருந்ததுனாலேயே ஒன்று சொல்ல மாட்டேன். பார்க்குறங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லிட்ரலி என் ஃபோனில் வந்து 7% தான் இருக்குது, நல்லவன் நிற்கல. ஓகே பை கைஸ், வரட்டா.